என்ன எழுத்தாளன்னு நினைச்சாரா இல்ல எடுபடியாளன்னு நினைச்சாரா? பந்து, நீ எங்க இருக்க? இந்த பந்து உங்க பந்து தானே? எஸ் எஸ். நோ 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 நோ. எஸ் நோ ரெண்டு வார்த்தை தான் உங்களுக்கு தெரியுமா? ஆல் ரைட். என்ன ஆல் ரைட்? சின்ன பொண்ணு ரோட்ல போனா அவளை பார்த்து பந்து அடிக்கிறது, பக்கத்துல வந்தா பல்லு அடிக்கிறது. எத்தனை நாள் இந்த ரோட் சைடு ரோமே வேலை நடக்குது? கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன், விடுறீங்களா? பி கேர்ஃபுல். பொண்ணா மதிச்சு நடந்துங்க. இந்தாங்க. ஏமன், யாரோட ஃபைல் இது? என்னதுல என் ஃப்ரெண்ட் சந்திரநாத் இது. அவர் கிறுக்க மாடர்ன் யூஸே இல்லாத மடையன். யார் மடையன்? நீ மடையன், உங்க அப்பா மடையன், சந்திரநாத் மடையன். அவர் ஒரு ஜீனியஸ். அவர் எழுதின பகல் கனவு, ஊமை குயில், தூங்காத மனம், தூங்காத மனம், இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா? நான் படிச்சதில்ல. நினைச்ச உங்களை போல இல்ல அவர். பெண்ணா மதிச்சு எழுதுற ஒரே ரைட்டர் அவர். ஐ சீ. சமீபத்துல அவருடைய காவியத்தை இங்க நான் ஸ்டேஜ் பண்ண போறேன், வந்து பாருங்க. அப்படியா? பாக்க. இந்தாங்க. சந்திரநாத், நீ கொடுத்து வச்சவன்டா. என்ன சொல்றீங்க? லட்சிய பெண் ஆசிரியர் சந்திரநாத் சொல்றேன். ஓஹோ. என்னம்மா வா. எங்கப்பா வர்றது? கண்ணு தெரியல? நல்லா தெரியுதே, வெரி கிளியர். எதுக்கு பாருங்கப்பா யார் நிக்கிறாங்கன்னு. அத பாக்கறேம்மா. ஐயோ, அங்க இல்லப்பா, இங்க. நான் கூட சொல்லல, கோல்ஃப் பிளேயர். என்ன கூட பந்தால் அடிக்கல. ஐயோ, நான் இல்லையே. நான் கூட படபடன்னு குடுக்கல. விடாதீங்கப்பா. சார், எனக்கு கால்ஃப் ஆடவே தெரியாது சார். ஐயோ கட்டகாலம். நான் சொன்னது இவர் இல்லம்மா, அதுவும் ஆடுறாரே பிரகாஷ். ஆமா பிரகாஷ். ஹலோ. கீதா, உனக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னேனே, மிஸ்டர் பிரகாஷ், புதுவிகம் அப்ளிகேஷன் ஓனர், என் பொண்ணு. ஓ, கார்ஜியஸ், பியூட்டிஃபுல், beyond my expectation. Oh, thank you. என்ன சாப்பிடுறீங்க? ஸ்நாக்ஸ்? No thanks. அப்பா கொடுங்க, அப்பா சாப்பிடுங்க. Good one. சார் சாப்பிடுறீங்களா? வேண்டாப்பா, வேண்டாம். சார், நான் விளையாண்டுகிட்டு இருக்கேன், முடிச்சிட்டு வந்து பேசுறேன். சந்திரநாத், take my seat man. Don't stand like that. சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இதோ வரேன். Of course. சார், என்னுடைய லட்சிய எழுத்தாளர் சந்திரநாத் நீங்க தானா? நான் தான் சந்திரநாத். என்னோட கதையெல்லாம் பாட்டிமார்க்கு தான் பிடிக்கும், பழைய பஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி ஒரு இளம் ரசிகை எனக்கு இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலைங்க. ஆமாங்க, எனக்கு கூட அப்படிதான். என்ன பேசுறதுன்னு புரியலைங்க. சந்திரநாத், என்னங்க? உங்க அனுபவப்பட்ட எழுத்த பாக்குறப்ப யாரும் 50 வயசுக்கு மேல அரை கிழத்தை தான் எதிர்பார்த்தேன். இப்ப நீங்க என்னங்க? மறக்காம என்னுடைய நாடகத்துக்கு வந்துருங்க. ஓ, வந்துருங்க. எங்க உங்களை சந்திக்கிறதுனா எப்படிங்க? என்ன சந்தி பார்க்கல? எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. கிளப்ல வசதி இல்லைங்களே. அப்ப எப்படிதாங்க உங்களை சந்திக்கிறது? வந்து ஓசி லைப்ரரி ஏதாவது பிடிங்க, அங்க நான் படிச்சுட்டு இருப்பேங்க. அப்ப நான் வரேங்க. வாங்க. என்னங்க? எங்க? இனிமே நீங்க வர்றதுன்னா தனியாவே வாங்க. அப்பா வாங்க. உள்ள வரலாங்களா? வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்குங்க? நீங்க ரொம்ப அருமையா நடிச்சு என் நாடகத்துக்கு உயிர் கொடுத்தீங்க. பாத்திரம் நல்லா அமைஞ்சா நடிப்பு தன்னால அமைஞ்சிடும். இதுல என் திறமை ஒண்ணு இல்ல, எல்லாம் உங்க திறமை தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லிட்டா இந்த எப்படிங்க? ஆமாங்க, நான் வரேன். என்ன போடுங்க? போலியே, மெதுவாத்தா. அதுங்க வந்து எனக்கு பெண்கள் கிட்ட அதிகமா பேசி, அதுவும் இளம் பெண்கள் கிட்ட தனியா ரூம்ல 2 பேரும் தனியா அப்போ ஒரு கூட்டத்தையே அழைச்சிட்டு வந்துருங்க. சரிங்க. எனக்கு நீங்க இப்படியே பேசிட்டு போறீங்க. நான் பேச வேணாமா? எனக்கு பேச சான்ஸ் வேணாமா? என்ன பேசுங்க? நீங்களே பேசுறீங்க. உங்க மனைவி ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க. தேங்க்ஸ்ங்க. ஐயோ சாரிங்க, எனக்கு கல்யாணம் ஆகலைங்க. அதுக்கு எங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? என்னால சாரின்னா நான் பேச்சுனா அர்த்தம், அதுக்கு போய் வந்துங்க. அப்ப உங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கட்டுன்னு வாழ்த்துறேன். உங்க ஆசி. எங்க எப்படி வைத்திருக்கு? இல்லையே. வரங்க.
என்ன உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன், பட் நாட் டூ லேட். இப்பதான் தெரிஞ்சுக்கங்க. மிஸ்டர் பிரகாஷோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் சதானந்தம். எனக்கு என்ன மிஸ்டர் இருக்கு? சதானந்தம். பிரமாதம். என் பேர் இல்ல, உங்க நாடகம். உங்களால நாடக கலைக்கு பெருமையா அல்லது நாடக கலை உங்களுக்கு பெருமை தேடி தருதானே என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. எனவே ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். ஐ அம் ஆல்வேஸ் ஓபன். உங்க இளமைக்கும் திறமைக்கும் என் பரிசு. நோ தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். உங்க கல்யாணத்துல பிரசன்ட் பண்ணிட்டு போறேன். பை பை. பை பை. உங்களுக்காக பிரகாஷ் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கம் சூன். பை. வெரி குட். எப்படி எப்படி வெள்ளை கலையுடுத்தி மானொத்த மங்கை துள்ளி வரும் வழியில் வராதீர் ஐயா வராதீர். வராதீர் வராதீர்னு சொல்லிட்டு இப்படி குறுக்க வந்ததா எப்படியா? ஓ கீதா, ரசிச்சியா? என் ரசனை தானே என்னை இங்க கொண்டாந்து விட்டுருக்கேன். என்ன சொல்ற கீதா? நான் இப்படி பக்கத்துல இல்ல இல்ல இப்படி உட்காரலாமா? ஓஎஸ், இது பொது லைப்ரரி. யார் வேணா எங்க வேணா உட்காரலாம். தேங்க்யூ சார். சார், எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். அத உங்க மாதிரி பெரிய எழுத்தாளர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓஎஸ், கேளு. சார், இது கொஞ்சம் டெலிகேட் விஷயம். பரவாயில்லையா? பரவாயில்ல, கேளு. காதல் காதல் சொல்றாங்களே, அது உண்மையா? அதுவும் கண்டதும் காதல் சொல்றாங்களே, அது நடக்குமா சார்? நான் நம்பல. இட்ஸ் இம்பாசிபிள். இட்ஸ் குவைட் பாசிபிள். டேக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன் ராமாயணா. ராமாயணத்துல கம்பர் சொல்றார், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அந்த இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கிய அந்த ஒரே வினாடியில் அன்பு பிறந்தது, காதல் பிறந்தது. அந்த இரண்டு உள்ளங்களும் ஒன்று சேர்ந்தன. சொல்ல போனா உலக இலக்கியங்கள்ல இப்படி எத்தனையோ கட்டங்கள். இரண்டு தூய உள்ளங்களின் சேர்க்கதான் காதல். கீதா, என்ன தூண்டி விட்டு என்னென்னமோ பேச வச்சுட்டில்ல? இல்ல சார், நீங்க சொல்றப்ப எனக்கு விளங்காத விஷயங்கள்லாம் கூட எவ்வளவு தெளிவா புரியுது தெரியுமா? கீதா, நீ ஒரு வாயாடின்னு சொல்ல போறீங்களா? பரவாயில்ல சார். ஒரு பொண்ணுக்கு துடுக்குத்தனம் எல்லாம் கல்யாணம் ஆன வரைக்கும் தானே. நான் தான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறேனே. விடுங்க சார். கீதா, நீங்க என்ன சொல்ல போறீங்க நான் சொல்லட்டுமா? கொடியில இருக்கிறப்ப மலர் எவ்வளவு அழகா இருக்கு. அதை பறிச்சுக்கிட்டு வந்து அறையில வச்சா எவ்வளவு வாடி போகுது. அது மாதிரி நீ தோட்டத்துல இருக்க வேண்டிய மலர் இந்த லைப்ரரியில இருக்க வேண்டாம். என் கூட வரியா? வெளியே போகலாமா? அப்படின்னு தானே கேட்க போறீங்க. அப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல தெரியுமா? கீதா, இப்படி ஒரு கேள்வியை நான் கேட்டு பாருங்களேன் சார். அப்புறம் நீ ஏதாவது? பரவாயில்ல சார், சும்மா கேளுங்க. கொடியில் இருக்கிற மலர் டேஷ் 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 நோ 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 என் கூட வரியா? அப்பா, இதுக்கு தானே நான் இந்த கேள்வியை கேட்டேன். வாங்க சார், போகலாம். வாங்க. என்ன கீதா, எனக்காக மேட்ல இருந்து கீழே இறங்குனியா? நானே மேல வந்திருப்பேனே. நீங்க மேல வரணுங்கிறது தான் என் ஆசை. இருந்தாலும் இப்ப நான் உங்களுக்காக கீழே இறங்கி வந்துதான் ஆகணும். கீதா, நான் பெரிய அதிர்ஷ்டசாலி கீதா. என்ன கீதா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. நான் என்னென்னவோ கனவு காண்றேன். வாழ்க்கை எப்படி எப்படியோ இருக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்குமா? என்னைக்கும் என் மேல நீங்க இதே அளவு பிரியத்தோட இருப்பீங்களா? கீதா, நான் பயப்படுறேன். உனக்காக நான் பயப்படுறேன் கீதா. நீங்க என்ன சொல்றீங்க? வானத்து நட்சத்திரங்களை யார் வேணாலும் பார்த்து ஆசைப்படலாம். ஆனா அதையே அட்டிகையா கழுத்துல கட்டிக்கணும்னு நினைக்கிறது சரியா? என்னது என்னென்னவோ பேசுறீங்க? கீதா, என் நெஞ்சுக்கு நீ எவளே போதும். நாம ரெண்டு பேரும் கண்ட கனவு போதும். விடுமுறை முடிஞ்சு போச்சு. மறுபடியும் உண்மையை உணர இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. கீதா, நீ உன் பங்களாவுக்கு போயிடு. நான் என் குடிசைக்கு போயிடுறேன். புரியுது. என்னைக்குமே ஒரு ஆண் தான் பெண்ணை தேடி வரணுமே தவிர பெண்ணா அவன் காலடியில போய் விழக்கூடாது. எனக்கு அப்ப இதெல்லாம் புரியலையே. இல்ல, உங்களை தழுவி படரும் கொடியா இருக்க விரும்பலே தவிர உங்க நெஞ்சில குத்துற முள் செடியா இருக்க விரும்பல. பரவாயில்லை, என்னைக்கும் என் கண்ணனுக்கு நான் மீராவாகவே இருந்துட்டு போறேன். உங்க சுதந்திரத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். நான் வரேன்.